தாத்தா, என்ன தாத்தா வெயிலில் ரொம்ப ஜோராக உட்காந்துக்கிறீங்க? ஆம் சொல்லுங்களே, எங்கள் கிட்ட பேசணுன்றதுக்கு வந்து உக்காந்துன்னுக்கிறேன். தாத்தா தாத்தா, நீங்கள் போர்டிங்கில் இருக்கும்போது இங்கோ போர்டிங் பேரில் ஒருத்தர் இருந்தார். பேர் என்ன? செயின்ட் டொமினிக் சாவியோ சொல்லுவீங்களே, அவர் பற்றி ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க தாத்தா, அது கேட்கறதுக்கு ஆச்சா இருக்குது. நான் 20 நிமிகாக நீங்கள் கேட்ட பாட்டை நாங்கள் பாடுறேன். ஓகே, அதுக்கு முன்னே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தாத்தா, பாட்டு பாடுங்க தாத்தா. எந்த பாட்டு தாத்தா? அந்த ஒரு ஹிந்தி மெட்டில் ஒரு பாட்டு பாடினீங்களே தாத்தா, அந்த பையன் நல்ல பையன், அவனை பற்றி அவரை பற்றி பாடிங்க, அது பாட்டுங்க தாத்தா. ஓ, அதுவா? ஓகே. சாவியோ நல்ல நேஜரேவும் தூய துணையால் வாழ்ந்திடுவோம். அந்த பாட்டு தான் தாத்தா, பாடுங்க தாத்தா. ஓகே. சாவியோ நல்ல நேயரே தூய துணையால் வாழ்ந்திடுவோம். போலவே யாம் வாழ்ந்திட எம் மேல் அருள் அளிப்பீரே. பாவம் செய்தலில் சாவது மேலாம் என்றே கூறி வாழ்ந்திரே. தோமினி சாவியோ வாழ்கவே வாழ்கவே. சாவியோ நல்ல நேஜரேவும் தூய துணையால் வாழ்ந்திடுவோம். தாத்தா, என்ன தாத்தா அது? போலவே வாழ்ந்துட்டு அப்புறம் பாவம் செய்தல் சாவது மேலாம் என்ன சொல்கிறேன்? என்ன தாத்தா அது? நான் சொல்கிறேன், அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு 14 வயசு தான் இருக்கும். இருந்தாலும் அவர் ரொம்ப நல்ல பையனாக இருந்தார். அவர் நம்ம தப்பு தாண்டா செய்தோட நம்ம செத்து போகிறது மேல் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ட்டு அதை மனசில் கொண்டுன்னு பாவம் செய்தலின் சாவது மேலாம் என்றே கூறி வாழ்ந்திரே. அதாவது இந்த மாதிரி பாவம் செய்ததை விட நம்ம இறந்து போகலாம், இருப்பதை விட இறந்து தவறு பாவம் இவைகளை செய்வதை விட நம்ம எல்லாமே போயிடலான்ற மனசோடு அவர் ரொம்ப நல்ல பையனாக இருந்தார். அதுக்காக நம்ம சாக வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, அந்த மாதிரி அந்த கருத்தை சொல்லுகிறார். ஆமாம் தாத்தா, எவ்வளோ நல்ல பையன் பார்த்தா தாத்தா. நீங்கள் போர்டிங்கில் இருந்தீங்களா? அப்போது நீங்கள் எந்த வயசில் நீங்கள் போர்டிங்கில் தாத்தா? நான் கூட அதே 14 வயசில் தான். அவருக்கு 14 வயசு இருக்கும்போது அவர் இருந்து நல்ல பையனாக இருந்து ஒரு புனிதராக இருந்தார். நான் கூட போர்டிங்கில் இருக்கும்போது எனக்கும் அந்த 14 வயசு தான். நானும் அப்போது ஒரு நல்ல பையனாகவே இருந்து அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு நல்ல தாத்தாவாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்களும் அதே போல் ஒரு நல்ல பிள்ளைகளா என்று பேர் இருக்கணும். சரி தாத்தா. ஓகே, அவரை பற்றி வேறு ஏதாவது பாட்டுக்குதா தாத்தா? இருக்குது செல்வங்களே, இதான் ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா. செல்வ டொமினிக் சாவியோ பலர் போற்றினோம் உமையே, தினமே எமக்காய் தேவனை வேண்டிடுவீரே.
நல்ல தோழன் நீயே, நல்ல தோழன் நீயே, போஸ்கோ மாதவனின் மைந்தனாம் நீரே. ஏன் தாத்தா அப்படின்னா இல்லை, சென்ட் டான் பாஸ்கோன்னு ஒரு ஃபாதரு ஒரு இருந்தார். அவர் வந்து ஒரு இது ஆரிட்ரி, எப்படி போர்டிங்கு மாதிரி அவர் ஒரு ஆரிட்ரின்னு இந்த வாலிப பசங்களெல்லாம் வச்சுக்கின்னு அவங்கள நல்வழி காட்டின்னு அவர் ஒரு சபையை வச்சுருந்தார். அதை தான் இவர்களை படிச்சிருந்தார். அவர் ஆரிட்ரியில் படிச்சிருந்தார் டொமினிக் சாவியோ. நான் வந்து போர்டிங்கில், அவர் வந்து டான் பாஸ்கோ சபையில் இருந்தார். நான் வந்து இவருடைய சபையில் டொமினிக் சாவியோ பாய்ஸ் ஹோம் அப்படின்ற ஒரு மடத்தில் நான் படிச்சுருந்தேன். சரிங்க தாத்தா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியுங்க. உண்மையிலே நீங்கள் நல்ல தாத்தாவா? நான் நல்லவன் என்று நான் தான் சொல்லிக்கிறேன். நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன் அப்படின்னு நான் பாடிக்கிறேன். நான் நல்ல தாத்தாவா, நல்ல தாத்தாவா, கெட்ட தாத்தாவா நீங்கள் தான் சொல்லணும். தாத்தா நீங்கள் நல்ல தாத்தா. ஓகே தாத்தா, ரொம்ப ஆட்டிக்காதீங்க, ரொம்ப ஜோர் பண்ணிக்காதீங்க. ஆமாம் சொல்லுங்களே, மனிதனாக பிறந்த எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த நிலையில் நல்லவனை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. சராசரி மனிதன். ஓகே.